நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவச்செய்தி, தேவகுமாரனின் பிறப்பும் கன்னிகையின் சிறப்பும். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த திருவசனம் தேவன் மனிதனாக வெளிப்படுவதை காட்டுகிறது. ஏசாயா இதை தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். கன்னிகையிலிருந்து தேவகுமாரன் பிறப்பது ஒரு விந்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே, இது ஸ்திரீயின் வித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று இங்கு சர்ப்பத்தோடும் ஏவாளோடும் இணைந்ததாகவே இந்த வசனம் பேசப்படுகிறது. சர்ப்பத்துக்கும் வித்தில்லை, ஏவாளுக்கும் வித்தில்லை. சர்ப்பம் என்பது விருந்து போன தேவதூதனை காட்டுகிறது. தேவதூதர்கள் வளருவதோ பெருகுவதோ இல்லை, ஆனால் மனிதனுக்கு ஒரு வளர்ச்சியும் பெருக்கமும் இருக்கிறது. புருஷ வித்தின் மூலமாக மனுஷன் பிறப்பிக்கப்படுகிறான், ஸ்திரீக்கோ வித்தில்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே, இரத்தத்தினாலாவது மாம்ச சத்தத்தினாலாவது புருஷ சத்தத்தினாலாவது பிறக்கிற பிறப்பை குறித்தும் தேவனாலே பிறக்கிற பிறப்பை குறித்தும் யோவான் எழுதுகிறார். புருஷனை அறியவில்லையே, இது எப்படி ஆகும் என்ற மரியாளின் கேள்விக்கு காபிரியேல் சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். அது எப்படி என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று காபிரியேல் சொல்வதை நாம் காணலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவது என்பது ஸ்திரீயின் வித்தே. கன்னிகையிடத்தில் தேவகுமாரன் வெளிப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டத்தில் அநேக கன்னிகைகள் தங்களில் அவர் வந்து பிறக்க வேண்டும் என்று காத்திருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் திருமறையில் அதற்கு ஆதாரம் இல்லை. இங்கு மரியாள் என்ற கன்னிகை விசேஷித்தவள். ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் கிருபை பெற்றவளே. இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று காபிரியேல் மரியாளோடு சொல்லுகிறார். ஏசாயா இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எழுதுகிறார். இம்மானுவேல், மேசியா, கிறிஸ்து என்ற பெயர் யூதர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேற்கூறப்பட்ட பெயர்களில் அவர் வெளிப்படாதபடியால் அவர் இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டதாக நாம் காண்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே, இயேசு என்று பெயரிடும்படி யோசேப்புக்கு காபிரியேல் சொல்லுகிறார். இயேசு என்று பெயரிட்டதாக நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே காண்கிறோம். எனவே தேவகுமாரன் மனிதனாக வந்த காலகட்டங்களிலே இந்த பெயர் பிரச்சனைகளில் அனைவரும் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். அவர் தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்த பிறப்பு வெளிப்படையான ஆதாரம் இல்லாமல் போய்விட்டது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே, தேவன் மாம்சத்தை வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனை பெற்றெடுத்த பாக்கியம் மரியாளுக்கே உரியது. காபிரியேல் தூதன் மரியாளிடத்திலே தேவகுமாரனின் பிறப்பை பற்றி பேசுகிறதாக லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை நாம் காண்கிறோம். மரியாள் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, காபிரியேல் தூதனிடத்தில் ஒரு எதிர்கேள்வியும் அவள் கேட்டாள். இது எப்படி ஆகும் என்ற கேள்வியே. தேவன் தம்முடைய சத்தியங்களை, உண்மைகளை தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக சொல்லுகிறதை நாம் கேட்கும் போது இந்த மரியாளை போல நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அநேக சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மரியாள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். தெளிந்த புத்தி என்பது கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே இதை நாம் காணலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு திறந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனின் பிறப்பை பற்றி மரியாள் தன்னை தெளிவுபடுத்திக் கொண்டாலும் மற்றவர்களின் பார்வையிலே அவளை என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்து சற்றேனும் பயப்படாமல் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுக்கிறாள். அடிமை என்பது முற்றிலும் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அடிமைக்கு எந்த நியாயமும் இல்லை.
நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் நம்மை முற்றிலும் அடிமையாக ஒப்பு கொடுப்பதே நாம் மரியாளிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மேன்மையான பாடமாக இருக்கிறது. மரியாள் தன் இனத்தாளாகிய எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இங்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எலிசபெத் மரியாளை வாழ்த்தினதாகவும் நாம் காண்கிறோம். எலிசபெத்துடைய வாழ்த்துதலை கேட்ட மரியாள் தேவனை மகிமைப்படுத்தி அநேக உண்மைகளை சொன்னதாக லூக்கா 1 வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே நாம் காண்கிறோம். மரியாள் எலிசபெத்திடத்தில் ஏறக்குறைய 3 மாதம் தங்கியிருந்து அவளுக்கு பணிவிடை செய்ததை லூக்கா 1 வசனத்தில் நாம் காண்கிறோம். ஸ்திரீயின் வித்து என்ற இடத்திலே தேவகுமாரனை பெற்றெடுத்த மரியாள், காபிரியேல் தூதனுடைய வார்த்தையை கேட்டு தன்னை தெளிவுபடுத்திக் கொண்ட மரியாள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் பயப்படாதபடி தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த மரியாள், எலிசபெத்தை வாழ்த்தின மரியாள், எலிசபெத்தின் வாழ்த்துதலை கேட்டு தேவனை மகிமைப்படுத்தின மரியாள், யோவான் ஸ்நானன் பிறப்பு வரைக்கும் 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பணிவிடை செய்த மரியாள். மேற்கூறப்பட்ட அனுபவங்களே மரியாளிடத்திலிருந்து தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் 30 ஆண்டுகள் பெற்றோர்களோடும் நியாய பிரமாணத்தின் அனைத்து சட்டத்திட்டங்களோடும் தம் மாம்சத்திலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். மத்திய 5 வசனத்திலே நியாய பிரமாணத்தை அளிக்கிறதற்கல்ல அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 3.5 வருட ஊழியத்தின் துவக்கம் கானாவூர் கல்யாண வீடாக இருக்கிறது. அவருடைய ஊழியத்தின் முடிவு சிலுவை மரணமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொல்வதன் பொருள் என்னவென்றால், மரியாள் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறதாக, அடையாளப்படுத்துகிறதாக இங்கே இருக்கிறது. கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறது மரியாளே. இயேசுவை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மத்திய 17 வசனத்திலே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தத்தை பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய 3 கேட்டார்கள். இவருக்கு செவி கொடுங்கள் என்பது இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்பதே. இதுவே கானாவூர் கல்யாண வீட்டிலே மரியாளை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மைகளாக இருக்கிறது. கானாவூர் கல்யாண வீட்டிலும் இயேசு தன் தாயை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். சிலுவை மரணத்திலும் தன் தாயை ஸ்திரீயே என்று அழைக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று மத்திய 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு தன் தாயை ஸ்திரீயே என்று சொல்வது வம்ச வரலாறு இல்லாத இடத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 7 வசனத்திலே, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நினைத்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனம் மெல்கிசதேக் என்ற பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறதாக இருக்கிறது. அவர் ஆசாரியன். ஆதியாகமம் 14 வசனத்திலே இந்த மெல்கிசதேக் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறபடினால் லேவி ஆசாரிய முறைமையை முடிவு கட்டி மெல்கிசதேக் ஆசாரிய முறைமையை துவக்குகிறார். எபிரேயர் 7 வசனத்தின்படி அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியன் எழும்ப வேண்டுவதென்ன? இந்த திருவசனத்திலே லேவி ஆசாரிய முறைமை நீக்கப்பட்டு மெல்கிசதேக் ஆசாரிய முறைமை துவங்குகிறதாக நாம் காண்கிறோம். தொடர்ச்சியான வசனங்களிலே மெல்கிசதேக்கின் முறைமையின் ஆசாரியராக இயேசு வெளிப்பட்டார் என்று நாம் காண்கிறோம். 110 சங்கீதம் முதல் 4 வசனங்களிலே இயேசு மெல்கிசதேக் முறைமையின் ஆசாரியன் என்று தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலே வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டாலும் அவர் ஊழியத்திலே வம்ச வரலாறு இல்லாத இடத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு 53 வசனத்திலே அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 19 26-27 வசனங்களிலே இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி,
ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அப்போஸ்தலர் 1 எருசலேமின் மேல் வீட்டிலே 120 பேர் காத்திருந்தவர்களோடு மரியாளை நாம் காணலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தடுத்திருந்தார்கள். 120 பேரோடும் கூட மரியாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாள். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேரோடும் கூட பரிசுத்த ஆவியை மரியாள் பெற்றுக்கொண்டாள். பெந்தகோஸ்தே மார்க்கத்திலே புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியிலே இயேசுவின் தாயாகிய மரியாள் அனைவரிடத்திலும் கனம் பெற்றவளாயிருந்தாள். யோவான் அப்போஸ்தலன் இயேசுவின் தாய் மரியாளை கடைசி வரைக்கும் தன்னோடு வைத்திருந்ததாக நாம் அறியலாம். கடைசி காலத்திலும் எபேஸ் என்று துருக்கி நாட்டிலே யோவான் அப்போஸ்தலனோடு இருந்து தங்கள் வாழ்க்கையை முடித்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவின் தாயாகிய மரியாளை பற்றிய உண்மைகளே. இயேசுவை பெற்றெடுத்த பாக்கியம் மாத்திரமல்ல, பெந்தகோஸ்தே வாக்கியத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். மணவாளனாகிய இயேசுவை அவர்கள் மணவாட்டி என்ற இடத்திலே சந்திப்பது நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.